Hello friends, இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1ல உறவுகளும் சார்புகளும், அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவுமே வழக்கமா சொல்ற விஷயம் தான், மேக்ஸை நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸை உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக நான் வரல. உங்களுக்கு மேக்ஸ புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? நீங்க மேக்ஸ புரிஞ்சுக்கிட்டு இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் உங்களை கொண்டு வந்துருவேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். எத்தனை சம்ஸ் நம்ம கத்துக்கலாம்ன்றத பார்ப்போம். எப்பவுமே சரி, ஒரு சம்ம போறதுக்கு முன்னாடி அந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத புரிஞ்சுப்போம். இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய கிவன் ஏ ஒரு வேல்யூ, பி ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா பி ஓப்பனா கொடுக்காம பிரைம் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரைம் நம்பர்னா என்ன? 1ஆல மட்டும் டிவைட் ஆகக்கூடிய, அதாவது நம்பர் 1ஆல மட்டும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 1 கிடையாது, 2 1s are 2, 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 1s are 3. ஓகே. 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 1s are 4 வரும், 2 2s are 4 வரும். அப்ப 4 1ஆல மட்டும் டிவைட் ஆகாது, மற்ற நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகும். 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். அப்படின்ற நம்பர்லாம் பிரைம் நம்பர்லாம் வராது. 5 எடுத்துக்கோங்க, 5 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், மற்ற நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ண முடியாது. 6 எடுத்துக்கிட்டோம்னா 2 3s are 6, 6 1s are 6. அப்ப 6 பிரைம் நம்பர்ல வராது, 7 பிரைம் நம்பர்ல வரும். இதே மாதிரி 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் எல்லாமே பியா எடுத்துக்கணும்னு இதுல கிவனா கொடுத்திருக்காங்க. ஏ இன்டு பி, பி இன்டு ஏ, இது ரெண்டு தான் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சம்ஸ்குள்ள போவோம். இதுதான் கிவன். ஏ 1 2 3, பி 2 3 5 7. இதுதான் 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் 2 3 5 7. இதனால தான். ஓகேவா? இதுல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ இன்டு பியும் பி இன்டு ஏ, இதை மட்டும் தான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ கிராஸ் பி ஈக்குவலன்ட், போன சமயம் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது கூட இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல இருக்கிற நம்பரையும் இதுல இருக்கிற நம்பரையும் எடுத்து எழுதினாலே போதும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் பில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்புறம் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், பில இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர், ஏ இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், அப்புறம் இது கூட ஃபோர்த் நம்பர். அதுக்கப்புறம் ஏல இருக்கக்கூடிய செகண்ட் நம்பரோட இந்த 4 நம்பரையும் எடுத்து எழுதணும். ஏல இருக்க தேர்ட் நம்பரோட 4 நம்பரையும் எடுத்து எழுதணும். இதே மாதிரி டோட்டலா 3 4s are 12 brackets வரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 12 brackets போட்டுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12, 3 4s are 12, 12 brackets வந்துடும். இதுல எப்படி எடுத்து எழுதுறோம்னு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 1 2 3 நம்பர்ஸ் இருக்கு. இங்க 1 2 3 4 5 7 4 நம்பர்ஸ் இருக்கு. ஈஸியா சொல்லணும்னா, ஈஸியா, அதாவது மிஸ்டேக் இல்லாம நீங்க இப்ப இது கூட இதுக்குன்னு அப்படியே நம்ம அடுத்தடுத்து எழுதுங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், மாத்தி எழுதிருவீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாம கிளியரா எழுதணும்னா ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இங்க 4 இருக்கா, அப்ப 4 டைம்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்கு. ஏல ஃபர்ஸ்ட் நம்பரை 4 டைம்ஸ் எழுதிக்கணும். 1 2 3 4, 4 இதுலயும் 1 எழுதிட்டோம். 1 1 1 1, ஃபர்ஸ்ட் 4 பிராக்கெட்ல 1 எழுதிட்டேன். அப்புறம் செகண்ட் 4 பிராக்கெட்டுக்கு 2 எழுதிக்கணும். 2 2 2 2, 4 பிராக்கெட் ஃபில் ஆயிடுச்சா? அடுத்த 4 பிராக்கெட்டை 3ஆல மேட்ச் பண்ணிடணும். 1 2 3, 4 பிராக்கெட்டுக்கும் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அப்படியே இதை அப்படியே லைன் பை லைனா அப்படியே எழுதிட்டு வர வேண்டியதான்.
3 times. First என்ன நம்பர் இருக்கு B ல 2 3 5 7. அதே மாதிரி தான் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். 2 3 5 7 2 3 5 7. அவ்வளவுதான் கம்ப்ளீட். A into B அவ்வளவுதான். A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்ப B cross A. B cross A எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுவும் சேம் இதே மாதிரிதான். என்னன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் B ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு இதுல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் அப்புறம் இதுல இருந்து இதுல உள்ள செகண்ட் நம்பரையும் இதுல இருந்து இதுல உள்ள தேர்ட் நம்பரையும் இந்த மாதிரி எடுத்து எழுதணும். அப்ப 4 3s 12 brackets வரும். 12 bracket போட வேண்டியதான். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா B ல இருக்கிற 4 நம்பர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் B ல இருக்கிற அந்த 4 நம்பர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா இங்க என்ன இருக்கு 3 இருக்கா 3 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம எழுத போறோம். B cross A ன்னும் போது இன்னும் ஈஸியா இருக்கணும்னா B ஃபர்ஸ்ட் A செகண்ட் எழுதிக்கோங்க. 1 2 3 ஓகேவா? B ஃபர்ஸ்ட் A செகண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை எத்தனை டைம்ஸ் எழுதணும்? 3 டைம்ஸ். 1 2 3. ஏன்னா இங்க 3 நம்பர்ஸ் தானே இருக்கு A ல, இங்க 4 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரை 3 டைம்ஸ் எழுதணும். 2 இருக்கா? 2 3 பிராக்கெட்ஸ்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 3 பிராக்கெட்ஸ்ல எழுதிக்கணும். அப்புறம் 5 3 பிராக்கெட் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7. அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் இப்ப ஏவை ஃபில் பண்ணும். ஏ வந்து என்னது 1 2 3ன்னு இத அடுத்த இதுல கண்டினியூவா அப்படியே பண்ண வேண்டியதான். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அவ்வளவுதான் கம்ப்ளீட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளவுதான் சம்ஸ். உங்களுக்கு இந்த சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இல்ல வேற சம்ஸ்ல மற்ற எந்த சம்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி 10th எனக்கு இந்த சம்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார், இதே கொஞ்சம் நீங்க எடுங்கண்ணா அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, அந்த சம்ஸையும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எடுக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். B into A ன்னு சொல்லிட்டு சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த செட்ல ஒரு B into A ன்னு சொல்லிட்டு ஒரு சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து A and B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுதான் தேர்ட் சம்ல கொடுத்துருக்கக்கூடிய கிவன் B cross A ன்னு சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்மள A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான். இதுல வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு சம் பார்த்தோம், அந்த சம்ம அப்படியே உல்டாவா பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல A எழுதலாமா B எழுதலாமா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் B எழுதுறது பெஸ்ட். ஓகேவா? Bனா இந்த செட்ல ஃபர்ஸ்டா நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதுதான் B. செகண்டா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே A. ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்கு பாருங்க. -2 -2 2 டைம்ஸ் வருது. அப்புறம் 0 0 2 டைம்ஸ் வருது. 3 3 2 டைம்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே B. -2 0 and 3.
இவ்வளவுதான் பி கண்டுபிடிச்சி. மீதி செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஏ தான். ஏன்னா பி கிளாஸ் ஏன்றதால ஃபர்ஸ்ட் பி எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஏ எழுதுறோம். ஏல பார்த்தோம்னா 3 4 3 4 3 4 எல்லாமே 3 4 3 4 3 4 இருக்கிறதுனால ஏன்னா பி ஓட வேல்யூ தான் நம்ம கண்டினியூவா எழுதுவோம். அப்ப 3 4 இதுதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுச்சா? இதே மாதிரி நிறைய சம்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.